வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிப்ரவரி 7 வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள். கடமையில் சிறந்தவன் கடவுளை நாடுவான், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான். ஆம் அன்பர்களே, கடமை அப்படிங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அன்றாட வேலைகள், அந்த வேலைகளை செய்வதையே நம்ம ஒரு பெரிய வேலையாக நினைக்கிறோம். கீதையிலேயே பகவான் சொல்லியிருக்கிறாரு, நீ செய்ய வேண்டும் என்ற செயல்களை செய்தே ஆக வேண்டும். அந்த கடமைகளை செய்யாமல் இருந்தால் அதுவே தவறு. உண்மையான தியாகம் செய்து கடமையை மட்டும் செய்யணும். இறைவனுக்காக செய்கிறேன், பிறருக்கு என்று அதனை நம்ம பந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த கடவுளுக்காக அப்படின்னு சொல்லி, கடவுள் அப்படிங்கிறது எது அப்படின்னா, நம்ம தவறாக நினைக்க வேண்டாம். கோயில்களுக்கு கொண்டு போய் அதை வாங்கி கொடுக்குறேன், இதை வாங்கி கொடுக்குறேன், எவ்வளோ 1000 குடம் பால் ஊற்றுறது, தங்கத்திலேயே அலங்காரம் பண்ணுறது, வெள்ளியிலேயே அலங்காரம் பண்ணுறது, பட்டு புடவைகள் சாத்துறது, கோடிக்கணக்கான பணங்களை கொட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் கடவுளுக்கு செய்வதை விட ஏழை எளியவர்களுக்கு, சமுதாயத்திற்கு, நலிந்துள்ளவர்களுக்கு, வாழத் தெரியாதோர், வாழ்வை இழந்தோர், அறிவில் குறைபாடுடையோர்களுக்கு நாம் செய்வது தான் சிறந்த கடமை. அன்னசத்திரம் 1000 கட்டி வைத்தாலும் சரி, 1000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தாலும் சரி, ஒரே ஒரு ஏழைக்கு அவன் எழுந்ததை அறிவிக்கின்ற, சொல்லிக் கொடுக்கின்ற இந்த மனவளக்கலையை சொல்லிக் கொடுத்தால் அத்தனை கோடி புண்ணியம் வரும். அவன் எப்படி தோன்றினான், உயிர்னா என்ன, அறிவுனா என்ன, மனம்னா அப்படின்னு அவன் எழுந்ததை அவனுக்கு அறிவித்தலே சிறப்பு. இதை பல மகான்கள் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் மகரிஷி அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உலக சமுதாயத்திற்காகவே, இந்த உலக சமாதானம் பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த அறிவில் தெளிவு கொடுக்க வேண்டும் சொல்லி ஊர் ஊராக போய் தீட்சை கொடுத்த ஒரு அற்புத மகான். அவர் அன்றைக்கு பட்ட பாடுதான் இன்றைக்கி நம்ம உட்கார்ந்த இடத்துல இன்றைக்கி சுவிட்சு தட்டுட்டா எல்லா விஷயங்களும் வர்ற போல் இந்த செல்ஃபோன் மூலியமாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்கின்றோம். அந்த ஒரு மனிதர் நாம் எல்லாரும் வாழ்வில் அறிவில் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக, இந்த அறிவு திருக்கோயிலை வளர்ப்பதற்காக, இந்த உலக சமாதானம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை பாடுபட்டிருப்பார். அவர் தன்னை உணர்ந்ததினால்தான் அந்த கடமையில் சிறிதும் தளர்வுறாது, நான் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறக்கூடாது. ஐவகை கடமைகளாக தான், சுற்றம், குடும்பம், ஊர், உலகு, இந்த 5 பேருக்கும் ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து நாம் தவறக்கூடாது. இதை சரியாக செய்தால் கடவுளுக்கு செய்வதற்கான சமம் என்பதை நமக்கு உணர வைத்தது இந்த மனவளக்கலை. அதை உணர்ந்து வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.